சாய்ராம். முதற்கண் என்னுடைய தாயும் தந்தையும் குருவும் இறைவனும் ஆன என் அன்பு பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் பொற்பாதங்களுக்கு அநேக நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் முதலில் சுவாமியை பற்றி அறிந்து கொண்டது என்னுடைய தமையனாரின் அனுபவத்தில்தான். என்னுடைய தமையனார் அவருடைய 12வது வயதிலிருந்தே இன்டெஸ்டினல் கொலைட்டிஸ் என்கின்ற ஒரு கொடிய குடல் சம்பந்தமான வியாதியினால் பாதிக்கப்பட்டிருந்தார். 12 வருஷங்கள் வேறு வைத்தியம் எடுத்துக்கொண்ட போதும் அவருக்கு குணமாகவில்லை. அவர் தயிர் சாதத்தை தவிர மீது எந்த உணவையும் உட்கொள்ள முடியாது. தினம் அவருடைய மலத்தில் மியூக்கஸ் அல்லது சளி போய்கொண்டிருக்கும். இந்த ஒரு தருண கட்டத்தில் வைத்தியர்கள் சொல்லிவிட்டார்கள், இன்னும் சிறிது காலத்திற்குத்தான் அவர் ஜீவித்து இருக்க முடியும் என்று. அப்பொழுது அவர் கேள்விப்பட்டார் நம்முடைய சுவாமியை பற்றி. தன்னுடைய அலுவலகத்திலிருந்து ஒரு வாரம் விடுப்பு எடுத்துக்கொண்டு புட்டபர்த்தி சென்றார். புட்டபர்த்தியில் தினமும் பக்தர்கள் கூட்டத்தில் அமர்ந்து சுவாமியின் நேர்காணலுக்காக காத்திருப்பார். தினமும் சுவாமி ஒரு 8-10 பேரை நேர்காணலுக்கு கூப்பிடுவார். ஆனால் இவரை கூப்பிடவில்லை. இதே போல் ஒரு 6 நாட்கள் ஆகிவிட்டன. 6ஆம் நாள் இரவு மிகவும் சுவாமியை பிரார்த்தித்து கொண்டு மறுபடியும் கூட்டத்தில் 7வது நாள் உட்கார்ந்தார். சுவாமி இப்பொழுதும் யாரையோ கூப்பிட்டார், இவரை கூப்பிடவில்லை. சரி, நம்முடைய பாக்கியம் இவ்வளவுதான், வீட்டுக்குத்தான் போக வேண்டும் என்று அவர் நினைத்த சமயத்தில் சுவாமி அவருக்கு பக்கத்தில் இருக்கும் நபரை கூப்பிட்டார். உடனே என்னுடைய தமையனார் மிகவும் ஆதங்கத்துடன் சுவாமி என்று உரக்க குரல் கத்திவிட்டார். சுவாமி கருணாமூர்த்தி அவரை பார்த்து புன்னகை புரிந்து, நீயும் வா நேர்காணலுக்கு என்று அவரை அழைத்தார். என்னுடைய தமையனார் ஒன்றுமே வாய் திறப்பதற்கு முன்பே சுவாமி எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். அவர் என்னெல்லாம் வைத்தியம் எடுத்துக்கொண்டார், வைத்தியர்கள் என்ன சொன்னார்கள். பங்காரு, வைத்தியர்கள் சொல்லிவிட்டாரா, உனக்கு குணமே ஆகாது என்று நீ என்னிடம் வந்து விட்டாய், நான் உன்னை குணம் பண்ணுகிறேன் என்று தன்னுடைய கையை என்னுடைய தமையனார் தலையில் வைத்து ஆசிர்வதித்தார். அந்த க்ஷணமே என்னுடைய தமையனார் குணமாகிவிட்டார் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அதற்கு பிறகு அவர் என்ன உணவு ஆனாலும் எடுத்துக்கொள்ள முடிந்தது. இந்த மலத்தில் சளி போவது எல்லாம் நின்றுவிட்டது. நாளுக்கு நாள் அவர் ஆரோக்கியம் சரியாகி கொண்டே வந்து முழுவதும் குணமாகிவிட்டார். இப்படி அவர் இன்னமும் 50 ஆண்டுகள் வாழ்ந்திருந்து தன்னுடைய 83வது வயதில் பகவானின் திருவடியை சேர்ந்தார். இந்த ஒரு சம்பவத்தினால்தான் நானும் என்னுடைய மனைவியும் பகவானின் பெரும் பக்தர்கள் ஆனோம். அஷ்டோத்திரத்தில் வருகிறது அல்லவா, ஓம் ஸ்ரீ சாயி சர்வரோக நிவாரினே நமக. இது எவ்வளவு பொருத்தம் என்னுடைய தமையனார் பட்சத்தில்.